Good evening friends. நம்ம இன்னைக்கு சைக்காலஜில எக்ஸெப்ஷனல் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இது பிஎட்லயும் சரி சிடிஏடி டெட் எக்ஸாம்ஸ் எல்லா எஜுகேஷனல் எக்ஸாம்ஸ்க்குமே கேட்பாங்க. இப்போ அதில் கிஃப்டட் சில்ட்ரன் பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த கிஃப்டட் சில்ட்ரன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதான் இன்னைக்குள்ள வீடியோ செஷன். நம்ம இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸாக இருக்குது. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஐக்யூவும் ஒரே மாதிரி இருக்குமான்னா கிடையாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐக்யூ இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் தான் டீச் பண்ணுவாங்க. இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்னா இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாங்க. இங்கிலீஷுக்கு இன்னொரு டீச்சர் டீச் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க. இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்லையும் டீச்சர் டீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பொதுவாகவே டே டு டே லைஃபோட கோரிலேட் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்போம். கொஸ்டின் கேட்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பதில் சொல்ல மாட்டாங்க. 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணி அதை உடனே டெய்லி லைஃப்கோட ரிலேட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. அதுவும் ஃபாஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. டீச்சர் கொஸ்டின் கேட்டு முடிக்கிறதுக்கு உள்ளாடியே சில ஸ்டூடெண்ட்ஸு ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, டேலண்டட் சில்ட்ரன். டேலண்டட் சில்ட்ரன்னு சொல்லுவோம். அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஐக்யூ லெவலை விட அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஃபாஸ்ட் ரேட்டில் எதையுமே பிக்கப் பண்ணி அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கிறதுனாலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, சுப்பீரியர் சில்ட்ரன் ஆர் சுப்பீரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சுப்பீரியர் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்? டேலண்டட் சில்ட்ரன். அவங்களுக்கு மற்றவங்கள விடையும் டேலண்ட் அதிகமாக இருக்கும். அது எஜுகேஷனில் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. மியூசிக், டான்ஸ், அத்லெட்டிக் எல்லாத்துலேயுமே சில ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் எடுத்தோன்னா எல்லா விளையாட்டு போட்டியிலையுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வருவாங்க. ஆனால் படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டையும் கிஃப்டட் சில்ட்ரன் தான். அதே மாதிரி மியூசிக், இப்போ சூப்பர் சிங்கர், இந்தியா டான்ஸ், இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐடல் இந்தியா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்குறோம் டெய்லி டிவியில். அப்போ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டேலண்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு இன்னொரு நேம் டேலண்டட் சில்ட்ரன் ஆர் சுப்பீரியர் சில்ட்ரன். இப்போ சேம் ஏஜ் குரூப், அதனால தான் ஜூனியர் சிங்கர், ஜூனியர் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. ஏன்னா 10 இயர் ஓல்டு வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர்ஸ், அதுக்கு மேலே உள்ளவங்கள சீனியர்ஸ், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம கிஃப்டட் சில்ட்ரன் ஆர் டேலண்டட் சில்ட்ரன் ஆர் சுப்பீரியர் சில்ட்ரன்னு சொல்லுவோம். இப்போ இவங்களோட ஐக்யூ லெவல் எப்படி இருக்கும்னா எபவ் 120 ப்ளஸ்ஸாக இருக்கும். 120லேருந்து 140 இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை நம்ம கிஃப்டட் சில்ட்ரன்னு சொல்லுவோம். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐக்யூ லெவல் 140க்கு மேலேயும் இருக்கும். ஸோ எபவ் 140யும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை தான் நம்ம கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யார் கிஃப்டட் சில்ட்ரன்? த டேலண்டட் ஆர் கிஃப்டட் சைல்டு இஸ் one who shows consistently remarkable performance in any worthwhile line of endeavor. இது ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை சொன்ன ஆள் யாருன்னா ஹேவிங்கஸ் இன் 1958 சொல்லியிருக்காரு. ஹேவிங்கஸ்ங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் 1958 கிஃப்டட் சில்ட்ரன்னா யாரு அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு. அது என்ன டெஃபினிஷன்?
The talented or gifted child is one who shows consistently remarkable performance in any worthwhile line of endeavor. எந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் உடனே பர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய, உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய சைல்டு தான் கிஃப்டட் சில்ட்ரன். Then what are the characteristics of gifted children? Gifted childrenோட கேரக்டர் எப்படி இருக்கும்? Gifted childrenோட கேரக்டர் எப்படி இருக்கும்? Superior in some ability or group ability. இப்போ கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் டீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் இண்டிவிஜுவலாக வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ குரூப் ஆக்டிவிட்டி நம்ம வந்து எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து குரூப் ஆக்டிவிட்டியாக செய்வாங்க. இல்லை குரூப் டிஸ்கஷன், இங்கிலீஷில் எல்லாம் வந்து குரூப் ஒர்க்கு செய்ய கொடுப்பாங்க. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து கடகடன்னு அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து சீக்கிரமாக அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா சுப்பீரியர் இன் சம் எபிலிட்டி ஆர் குரூப் எபிலிட்டி. குரூப்பாக அவங்க ஒர்க் பண்ணும்போதும் அதில் வந்து அவங்க சுப்பீரியராக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் வந்து அவங்க ரொம்ப சீக்கிரமாக அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிஃப்டட் children. The gifted children are talented in all activities. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா இதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ பேரண்ட்ஸோட ட்ரெண்டை வந்து தமிழில் கராத்தேல வின் ஆகணும், மியூசிக்கில் வின் ஆகணும், டான்ஸ் பண்ணணும், தென் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், எல்லா ஆக்டிவிட்டி ஸ்டடீஸ் இப்படி எல்லா ஆக்டிவிட்டிலையும் ஆல் ஓவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய கிளாஸஸ்க்கெல்லாம் கொண்டு விட்டுட்டு வர்றாங்க. ஆனால் இந்த கிஃப்டட் சில்ட்ரன் கேஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க நேச்சராகவே டிஃபால்ட்டாகவே எல்லா ஆக்டிவிட்டிலையும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ த கிஃப்டட் சில்ட்ரன் ஆர் டேலண்டட் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில இதில் மட்டும் டேலண்டாக இருப்பாங்க. இப்போ மியூசிக்னு எடுத்தோன்னா நல்ல பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல குரல் வளம் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டும் கிஃப்டட் சில்ட்ரன் தான். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, வேறு ஆக்டிவிட்டி எல்லாம் அவங்களுக்கு இருக்காது, ஆனால் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. தென் சிலர் வந்து ரொம்ப ஐக்யூவாக திங்க் பண்ணி கவிதை எழுதுவாங்க, போயம் எழுதுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே கிஃப்டட் தான். இப்போ நம்ம வந்து அவங்க படிப்பில் வந்து கம்மியாக இருக்காங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் கவிதை, பாட்டு, ரைட்டிங் இந்த மாதிரி இருப்பாங்க. நாவல்ஸ் படிக்கிறது, நாவல்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி இதுலேயே இருப்பாங்க. அப்போ அந்த சில்ட்ரனை வந்து நம்ம இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே பண்ண தெரியல அப்படின்னு நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டை ஒதுக்கக்கூடாது. ஏன்னா அந்த சில்ட்ரனும் வந்து கிஃப்டட், அந்த சைல்டும் வந்து கிஃப்டட் சைல்டு. இப்போ they are very talented in all activities. இப்போ இந்த ஆல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னோன்னா எல்லா ஆக்டிவிட்டிலையும் அளவராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கிஃப்டட் சைல்டு. மற்ற சைல்டெல்லாம் கிஃப்டட் இல்லைன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு சைல்டும் ஒவ்வொரு இதில் டேலண்டடாக இருப்பாங்க. ஆனால் என்னென்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, பேக்வேர்டாக இருப்பாங்க, ஆவரேஜாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விடையும் ஒரு படி மேலே இந்த கிஃப்டட் சைல்டு இருப்பாங்க. The next character வந்து they learn rapidly and easily. டீச்சர் டீச் பண்ணுவாங்க. இப்போ மேத்ஸாக இருக்கட்டும், சில டீச்சர்ஸ் ஃபார்முலா போட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. சில டீச்சர்ஸ் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்து அது மூலமாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. இப்போது ஃபார்முலா போட்டு அந்த ஃபார்முலா வழியாக சால்வ் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புரியும். சேவிங் கான்செப்ட் வரும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்கட் மூலமாக வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமானா ஆகாது. ஆனால் இந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அவங்களோட ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கும். டீச்சர் சொல்லக்கூடியது அவங்க சீக்கிரமாக பிக்கப் பண்ணுவாங்க, அவங்க வந்து சீக்கிரமாக ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ the gifted children learn rapidly and easily.
and also they know about many things. அவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, எப்பவும் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று புக் ரீட் பண்ணுவாங்க, இல்லை பேப்பர் ரீட் பண்ணுவாங்க, இல்லை எதையாவது அவங்க மைண்டு திங்க் பண்ணி செய்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த அவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது டவுட் வரும்போது அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் சர்ச் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க. டீச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் நாலேஜோடையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக டெக்னாலஜிக்கல் நாலேஜ் தெரியும். இப்போ ஒரு ஐஃபோன் இருக்குது, அந்த ஐஃபோனில் என்ன எங்கே எப்படி அதை சால்வ் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணணும், சர்ச் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கே தெரியும். ஆனால் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வந்து தெரியாத விஷயமும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தெரியுது. ஏன்னா அவங்களோட ஐக்யூ லெவல் நம்ம ஐக்யூ லெவலை விட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கிஃப்டட் சில்ட்ரன் வந்து எப்படி இருப்பாங்க, they know about many things. இந்த மாதிரி டெக்னாலஜியை அவங்களுக்கு யூஸ் பண்ண நல்லாவே தெரியும். இப்போ மெட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. இப்போ ஃபோட்டோ வச்சுட்டே அவங்களால வந்து ஒரு விஷயத்தை பற்றி டோட்டலாகவே சர்ச் பண்ணி அதோட ஆன்சராக கொண்டு வர தெரியும். ஆனால் நமக்கு அந்த டேலண்ட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிஃப்டட் சைல்டு. தி கிஃப்டட் சில்ட்ரன் ஹாவ் ரிச் வெக்காபுலரி. நான் அது ஃபஸ்ட்டே சொன்னேன். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஆகட்டும் இல்லை லாங்குவேஜஸ் ஆகட்டும், அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்க ரொம்ப டேலண்டடாக ஃபாஸ்ட்டாக அதை பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுப்பாங்க, சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரிச் வெக்காபுலரி நாலேஜ் இருக்கும். தென் தே ஆர் அலர்ட், கீன்லி அப்சர்வன்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் குவிக்லி. இப்போ கிளாஸில் வந்து டீச்சர் டீச் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும் எப்போவுமே ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போ கிளாஸ் ரூமில் இந்த கம்ப்ளைண்ட் வரும் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து. எப்பவுமே டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் ஆன்சர் சொல்கிறான், டீச்சர் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. ஆனால் டீச்சர் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. டீச்சர் கொஸ்டின் கேட்குறது முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிஃப்டட் சைல்டு வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. அப்போது அதனால தான் இப்போ புது டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறோம் டீச்சர்ஸு. என்னென்னா ஷஃபில் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஷஃபில் பண்ணி கொஸ்டின் கேட்குறதுனா என்ன, இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட நேமை சொல்லி கொஸ்டின் கேட்போம். அப்போ அடுத்த கொஸ்டின் இன்னொரு ஸ்டூடெண்டோட நேமை சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் கிஃப்டட் சைல்டு வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நாலேஜ் வந்து போகாது. அந்த ஒரு காரணத்தால் டீச்சர்ஸ் வந்து பேர் சொல்லி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கிஃப்டட் சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க, ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. டீச்சர் கொஸ்டின் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லுவாங்க. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்யும்போது டீச்சருக்கு முன்னாடியே அவங்க வந்து செய்வாங்க. ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நம்ம லேபில் சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியும். இப்போ டீச்சர் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்து ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷனையும் முடிச்சுடுவாங்க. அப்போ அந்த கிஃப்டட் சைல்டுக்கு மட்டும்தான் அந்த டீச்சிங் மெத்தட் வந்து புரியும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜாக இருக்கட்டும் பிலோ ஆவரேஜ் அவங்களுக்கு வந்து புரியாது. ஏன்னா இவங்க வந்து அலர்ட்டாக இருப்பாங்க, கீன்லி அப்சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் குவிக்லி அண்ட் தே ஹாவ் வெரி ஹை ஐக்யூ பவர். their IQ is 120 to 140 plus இருக்கும். Then the gifted child enjoys learning new things. பொதுவாக வந்து கிளாஸில் ஒரு புது லெசன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, இப்போ மேத்ஸ் இருக்குது, வந்து ஆல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. அதில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் வரும், இல்லை அதே மாதிரி டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு இந்த ஆல்ஜிப்ரா ரொம்ப பிடிக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆல்ஜிப்ரானாலே அலர்ஜியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காத ஒரு சாப்டர் வந்து இந்த ஆல்ஜிப்ரா. ஆனால் இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஆல்ஜிப்ரா. இப்போ இந்த கிஃப்டட் சில்ட்ரன் என்ஜாய்ஸ் லேர்னிங் நியூ திங்ஸ். அதே மாதிரி சயின்ஸ் ஆகட்டும், சோசியல் சயின்ஸ் ஆகட்டும், லாங்குவேஜஸ் ஆகட்டும், புது புது திங்ஸை வந்து படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க கிஃப்டட் சில்ட்ரன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பாடத்தையே படிக்க முடியலை, இதுக்கிடையில் இன்னும் புது புது சப்ஜெக்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து தலையில் கை வச்சுட்டு இருப்பாங்க.
இப்போ கிஃப்டட் சில்ட்ரனோட ஒரு முக்கியமான கேரக்டர் என்னது? கிஃப்டட் சில்ட்ரன் என்ஜாய்ஸ் லேர்னிங் இன் நியூ திங்ஸ். தென் the gifted children observe information rapidly and with less repetition. டீச்சர் கிளாஸில் டீச் பண்ணுறாங்க. டீச் பண்ணும்போது ஒரு விஷயத்தை டீச்சர் சொல்லுவாங்க. சில டீச்சர்ஸ் வந்து 1க்கு 2 தடவை 3 தடவைலாம் ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ நானே வந்து வீடியோவில் சில விஷயங்களை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுவேன். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ டீச்சர் கிளாஸ் ரூம்லேயும் 2-3 தடவை ரிப்பீட் பண்ணாங்க. இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு என்ன தோணும்னா எரிச்சலாக இருக்கும். டீச்சர் 2-3 தடவை ரிப்பீட் பண்ண அவங்களுக்கு போரிங் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெப்படிஷன் பிடிக்கவே செய்யாது. அவங்க பிரெயினில் ஒரு தடவை சொன்னாலே சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆயிடும். ஸோ they observe information rapidly and with less repetition. These are the characters of gifted children. ஒரு gifted childrenனா அவங்க கிட்ட இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். Gifted children have excellent reasoning and problem solving skills. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த லாஜிக்கல் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி பேசிஸில் தான் கேட்பாங்க. பேங்க் எக்ஸாம் ஆகட்டும், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, எந்த ஒரு எக்ஸாமும் எல்லாத்துலேயுமே ஒரு 25 மார்க்ஸ்க்கு மேக்ஸ் இருக்கும். அந்த மேக்ஸ் வந்து 50% லாஜிக்கல் ரீசனிங், 50% நார்மலாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வரும். அந்த லாஜிக்கல் ரீசனிங் பேசிஸில் வந்து இந்த கிஃப்டட் சில்ட்ரன் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. ஸோ கிஃப்டட் சில்ட்ரன் ஹேவ் எக்ஸலண்ட் ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் தே ஆர் யூஷுவலி இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் டு லேர்ன். இப்போ இந்த கிஃப்டட் சில்ட்ரனை வந்து நம்ம வெளியில இருந்து மோட்டிவேட் பண்ண வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அந்த சில்ட்ரன் ஆட்டோமேட்டிக்காகவே மோட்டிவேட் ஆவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன், உந்து சக்தி வந்து அவங்கள இதை பண்ணு அதை செய் அப்படின்னு செய்துட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கிஃப்டட் சில்ட்ரன் ஆர் யூஷுவலி இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் டு learn. These are the some of the characters of gifted children. அப்போ கிஃப்டட் சில்ட்ரன்னா யாரு, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ how can we identify gifted children? கிளாஸ் ரூமில் சில நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், சில கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாயே திறக்க மாட்டாங்க. ஆனால் வந்து எக்ஸாம் எழுதும்போது அவங்க பேப்பர் அவ்வளோ இதாக இருக்கும். டீச்சருக்கு வந்து அப்போ தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்ம கிளாஸில் எப்படியும் ஒரு ஸ்டூடெண்ட்டு இருக்காங்களா அப்படின்னு. அப்போ கிஃப்டட் சில்ட்ரனை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து குரூப் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்டு SATங்கிறது வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு. தென் we check their cumulative records, அவங்களோட அகாடமிக் ரெக்கார்ட்ஸு. இப்போ தான் ஓவரால் ரெக்கார்ட், அதான் cumulative ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து செக் பண்ணும்போது கிஃப்டட் சைல்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி டெஸ்ட்டு. தென் அப்சர்வேஷன். டீச்சர் கிளாஸ் ரூமில் டீச் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்காங்க, அலர்ட்டாக இருக்காங்க. இப்போ நான் சொன்ன கொஞ்சம் கேரக்டர்ஸ், இந்த கேரக்டர் பேசிஸில் இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிஃப்டடு சைல்டு ஆர் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிஃப்டடு சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் தி நீட் ஆஃப் திஸ் கிஃப்டட் சில்ட்ரன்? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கிஃப்டட் சில்ட்ரனும் நார்மல் சில்ட்ரனும் சேமான கிடையாது. சேம் ஏஜ் குரூப் இருக்கலாம், அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் சேமாக இருக்கும். ஆனால் கிஃப்டட் சில்ட்ரனோட மென்டல் ஆக்டிவிட்டி நார்மல் சில்ட்ரனோட மென்டல் ஆக்டிவிட்டியை விடையும் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சில்ட்ரனுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு நீட் ஃபார் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு தேவையான நாலேஜும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம கொடுக்கணும். அது அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது அந்த பிள்ளைங்களோட பேரண்ட்டை கூப்பிட்டு, உங்கள் பிள்ளை இந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கான், அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் மட்டும் சரியில்லை,
அது விடையும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம கொடுக்கணும். டீச்சர்ஸ் வந்து பேரண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணால், அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம மெடிக்கல் அட்வைசர், கவுன்சிலர்ஸ் மூலமாக அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து அதை சால்வ் பண்ணக்கூடிய விதத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்னென்னா, அவங்க வந்து பிரெயின் இந்த டேலண்டடான விஷயங்களை அவங்க செய்வாங்க, ஆனால் மென்டலாக ஸ்டெபிலிட்டியாக இருப்பாங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் அவங்க செய்யணும் அப்படின்னு செய்யும்போது கிளாஸ் ரூமில் 40 ஸ்டூடெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். அப்போது டீச்சர் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீச் பண்ணுவாங்க. டீச்சரோட எய்ம் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், 40 ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆகணும். அப்போ அந்த விதத்தில் டீச்சர் டீச் பண்ணாங்க. ஆனால் இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு என்னவாகும், போராக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ இப்படி தான் இருக்கும், நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், இதுதான் லைஃப், ஸ்கூலில் வந்து இப்படி தான் இருக்கும், நீ வந்து இன்னும் புக்ஸ் எல்லாம் படி அப்படின்னு அவங்களுக்கு கவுன்சிலிங். இப்போ நீட் ஃபார் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் நீட் ஃபார் க்ரியேட்டிவிட்டி. அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வெளிப்படுற விதத்தில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்கணும். தென் நீட் ஃபார் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் ஒரு கிஃப்டட் சில்ட்ரனுக்கு நீடு தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுப்பாங்க, எல்லா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விடையும் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு பிரேக் வருது, திடீர்னு ஒரு அப்டக்கிள் வந்துச்சுன்னா அவங்களால அதை தாங்க முடியாது. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். நியூ எஜுகேஷன் பாலிசி வழியாக வந்து நிறைய புக்ஸு வந்து நமக்கு இப்போ என்சிஆர்டிலலாம் வந்து புக்ஸு டே டு டே லைஃபுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப எலாபரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு நிறைய ஆக்டிவிட்டி வந்து அவங்க செய்கிறதுக்கு விதமாக, அப்போ அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியா வெளியில் வரும். இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வர கொண்டு வந்திருக்காங்க. சயின்ஸ் எக்ஸிபிஷனாக இருக்கட்டும், தென் பில்டத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தென் ரீஜனல் லெவல், ராஷ்ட்ரிய லெவலில் வந்து நிறைய எக்ஸிபிஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாமே வந்து கிஃப்டட் சில்ட்ரனோட அறிவை வந்து வளர்க்குறதுக்கு. இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவலில் கனெக்ட் பண்ணுவாங்க, அப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ரீஜனல் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து போவாங்க. இப்போ நிறைய சயின்டிஸ்ட்டு, யங் சயின்டிஸ்ட் அவார்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிஃப்டடு ஸ்டூடெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் ஆஃப் கிஃப்டட் சில்ட்ரன். கிஃப்டட் சில்ட்ரனுக்கு எப்படி நம்ம எஜுகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். கிஃப்டட் சில்ட்ரன்னா அவங்க ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த சில்ட்ரனுக்கு நம்ம டீச் பண்ணும்போது அவங்களோட ஐக்யூ பவருக்கு நம்மளோட டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு இரிட்டேஷனை கொடுக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த கிஃப்டட் சில்ட்ரனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள தனியாக குரூப்பிங் பண்ணி செப்பரேட் எஜுகேஷன் கொடுக்கணும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மூலமாக. அதுக்கு தான் இப்போ வந்து நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக பிள்ளைங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மூலமாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மூலமாக நம்ம இந்த கிஃப்டட் சைல்டுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். செகண்ட் வந்து டபுள் ப்ரொமோஷன். டபுள் ப்ரொமோஷன்னா இப்போ இந்த கிஃப்டட் சில்ட்ரன் இருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைரெக்டாக வந்து கிராஜுவேட் முடிச்சுட்டாங்க, சின்ன வயசாக இருக்கும், 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஐன்ஸ்டீன் மாதிரி ரொம்ப இக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிராஜுவேஷன் கொடுத்தாங்க, அப்புறம் அவங்க டீச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம நியூஸ்ல எல்லாம் கேட்போம். இப்போ இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு நம்ம வந்து அவங்கள டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் ட்ராக். ட்ரிபிள் ட்ராக் பிளான்னா ட்ரிகர், டார்கெட், இம்பாக்ட். இந்த 3 டி, இம்பாக்ட்ல உள்ள லாஸ்ட்ல இருக்கக்கூடிய டீயும் ட்ரிகர், டார்கெட், இம்பாக்ட், இது மூணையும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம். அவங்களோட பிஹேவியரை வந்து
கொடுக்கக்கூடிய எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், we are arranging some enrichment programs like seminar, workshop, exhibition. இன்னும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸை டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இப்போ போயம் ரைட்டிங், லாங்குவேஜில் வந்து ரொம்ப கிஃப்டடாக இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு போயம் ரைட்டிங், தென் கவிதை எழுதக்கூடியது, தென் ஸ்டோரி, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து காம்படிஷன்ஸ் பேசிஸில் கண்டக்ட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது கிஃப்டட் சில்ட்ரன் இன்னும் டேலண்டடாக வருவாங்க. இதெல்லாம் தான் கிஃப்டட் சில்ட்ரன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் கிஃப்டட் சில்ட்ரன்னா யார், அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம எப்படி எஜுகேஷன் கொடுக்கலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார்